எழுத்தாளர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமாவில் வந்து இப்போது அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன அசுரன் வரைக்கும் வந்து ஒரு நாவல்லேருந்து அடாப்ட் பண்ணி படம் பண்ணியிருக்கோம். அதோட ஆழம் என்னன்றது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் தெரியுது. ஸோ லெட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் ரைட்டர்ஸ், லெட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் குட் சினிமா. மொதல் வந்து இருங்கஜி நானே வந்து ஒரு ஃப்ளோவில் போவேன். உடனே இங்கேயே நடிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஏஜி. அனைவருக்கும் வணக்கம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கேரக்டர் காளி கேரக்டர் தான் எனக்கு டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார். அது என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் இணக்கமாக இருந்த கேரக்டர். அது டபுள் கால் சீட்டு 6 மணிக்கு மேலே தான் முடிவே ஆகும் டபுள் கால் சீட்டு. அப்போ தலைவர் முகத்தை வந்து சர்ப்ரைஸாக கூப்பிட்டு சொல்லுவேன் போலீஸ்காரங்க, ஜி இன்னைக்கு நைட்டு போகுதா ஜி? என்ன ஜி ஜி டெய்லி நைட்டு தான் என்னாச்சு அப்படிப்பாரு. டெய்லி நைட் ஷூட் போகும், டெய்லி நைட்டு. சரி 9:15 ஆகும், சரி இன்னும் 3/4 மணி நேரம் தான் அப்படின்னு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக 9:30 வந்து இல்லை 12 மணி வரையும் போகுது அப்படின்வாங்க. இல்லை ஜி இதோட 3ஆவது நாள் ஆகுது, 10 மணி இல்லை 10 மணி ஆகுக்குள்ளே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். ரவுண்ட் த கிளாக் தான் ஷூட்டிங். காலையில் யார் கூப்பிட்றாங்களோ இல்லை கரெக்டாக மேனேஜர் வந்துடுவார். சார் ரெடி சார், வண்டி ரெடி 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 வாங்க 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 வாங்கன்னுவார். கிளம்பி போவோம். திரும்பி வர டைம்லாம் நமக்கு தெரியாது. அப்படி வரும்போது சத்யன் சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அவர் சொல்லுவார், என்னங்க ஷூட்டிங் எப்போ முடியுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, பட் சீனுக்கு ஒத்து போயிடுது. நம்ம வந்து டல்லாக இருக்கிறோமா, அது சீனுக்கு அப்படியே மர்ஜ் ஆகிடுது. தமனா மேம் வந்து நாங்கள் போன பிறகு ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன். வந்துட்டாங்களா மேம், வந்துட்டாங்களா மேம், இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படின்னோடனே சரி போய் கையை கொடுத்துருவோம் அப்படின்னு போகிறேன். அவங்க டெரராக அப்படின்னு, ஐயோ ரொம்ப டெரரான ஆளாக இருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு. அதுக்கு பிறகு பேசுகிறவங்க ரொம்ப இயல்பாக ரொம்ப கேஷுவலாக பேசுனாங்க. என்னோடய ஃப்ரெண்டு அசாருக்கு பர்த்டே ஒன்று இருந்தது. பர்த்டே அன்றைக்கி அவங்கள்ட்ட வந்து, மேம் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, உங்கள் பைத்தியம் மேம் அவன் வீடு ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோ தான் ஒட்டி வச்சுருப்பான் அப்படின்னோடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 மினிட்ஸ் அவனுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த டவுன் டு எர்த் வந்து தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன போகும்போது ஒரு செல்ஃபி எடுக்கல இந்த தடவை, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி இருக்கும், பரவாயில்ல. படத்தோட நாயகி ஏன்னா டிஹெச்கே சொன்னது உண்மைதான். ஐயோ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, பயங்கர ரிச்சாக இருக்குது, நம்ம பார்த்துருக்கோமா, கண்டிப்பாக இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம காஸ்டியூம் ரொம்ப மொக்கை, எனக்கு எல்லாருக்கும் ரிச்சாக காஸ்டியூம், எனக்கு மட்டும் லுங்கி சட்டை. கிட்ட போய் பேசுறதுக்கு வர கொஞ்சம் பாருங்க, வேடிக்கை பார்க்க வரேன், அவனை உள்ள விட்டாங்க போல வச்சிடக்கூடாது. அவனை பார்த்தா இனி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு ரொம்ப நன்றி உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். நல்ல வேலை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நன்றி. நான் பர்சனலாக தமன்னா மேடம்க்கு ஒரு பெரிய ஃபேன். ஆஸ் எ கோரியோகிராஃபராக அவங்களோட டான்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன். ஒரே ஒரு பயம்தான் மேமோட நடிக்க சொல்ல, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது அப்படின்னு. அடிக்கிற சீனு அடிக்கணும், அடிக்கிறதுக்காக கேட்குறாங்க மேலே அடிக்கணுமான்னு. நான் வேணா சொல்கிறேன், அங்கே டேரக்டர் ஒன்று அடிக்கின்றாரு. இந்த படம் நாங்கள் ஆக்சுவலாக நானும் ரோகினும் வேற ஒரு கதை தான் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த படம் வாய்ப்பு வந்தது. அந்த படம் பார்த்தப்ப காமெடி ரொம்ப நல்லா இருந்தது, தெலுங்கு ஒரிஜினலில். ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு இது ரொம்ப நல்லா வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே முடிச்சு இன்றைக்கி ஃபைனல் வெர்ஷன் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. நல்ல குடும்பத்தோடு எல்லாரும் பார்த்து ரசிக்கிற ஒரு நகைச்சுவை படமாக இது அமையும். கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு நான் நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ நிఖில் சார். எல்லாருக்கும் தசரா நல்வாழ்த்துக்கள். ஐ ஹோப் உங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப வண்டர்ஃபுல் இயர் அஹெட். ஐ நோ நீங்கள் எல்லோரும் டைம் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலி மீடியா பர்சனல்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அ லாட் ஆஃப் தேங்க்ஸ். பிகாஸ் படங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் I get some very fruitful criticism and fruitful opinions from you, which really helps me in choosing films. So thank you. நீங்கள் இன்னைக்கு வந்தீங்க இந்த ப்ரெஸ் மீட்க்கு, இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. சூதன் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் நீங்கள் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தீங்க. அஃப்கோர்ஸ் நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் திங் வாட் அட்ராக்டட் மீ த மோஸ்ட் இஸ் அந்த படத்தோட கதை. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் தெலுங்குல பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் தட் ஓகே திஸ் இஸ் சம்திங் டெஃபினெட்லி தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியும், தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் I only feel one thing, that I still don't think that I can take credit and have my name on the top and say that it's
Tamanna and Petromax. ஏன்னா இந்த படத்துக்கு the entire team, especially all the actors who are sitting on the stage today, இந்த மேடையில் இருக்கிற TSK, Satyan sir, Kali sir, who have I forgot? முனிஷ்காந்த் சார், இங்கே இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு தான் ஐ திங்க் தே ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் ஸோ இமென்ஸ்லி டு த ஃபில்ம். அண்ட் நானும் அவங்கள மாதிரி ஒரு பார்ட். அண்ட் அது பாகுபலி இல்லைன்னா சாயரா மாதிரி பெரிய படங்கள் இருக்கலாம். வி ஆர் ஆல் ட்ரைங் டு ப்ளே கேரக்டர்ஸ் அண்ட் ட்ரைங் டு ப்ளே வாட் எவர் பார்ட் வி கெட் டு த ஃபுல் ஆனஸ்டி. ஐ திங்க் இங்கே வந்தால் பேபி மோனிகாக்கு அவங்களோட ஸ்பீச் எவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவ்வளோ வரைக்கும் யதார்த்தமாக நம்மளோட படம் இருந்தால் ஐ திங்க் தட் வில் பி அ சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் திஸ் ஃபில்ம் இஸ் அபவுட். நீங்கள் இப்போது சந்திச்ச எல்லாரும் எவ்வளோ ஃபீல் ஆகி இந்த படம் என்ஜாய் பண்ணாங்க. ஐ திங்க் த ஹவர்ஸ், த ஹார்ட் ஒர்க் தட் தேவ் புட் இன், ஒரு 31 டேஸில் ஒரு படம் முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அது ரோஹன் சார்னால தான் முடியுது. ஏன்னா ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி கிளியர். அண்ட் அவங்களோட செகண்ட் ஃபில்மாக இருந்தாலும் அவர் ரொம்ப ஹீஸ் அ வெரி வெரி குட் டிரெக்டர். ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த படமில் நாங்கள் சந்திச்சோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி would do another film in the near future when we get a good script. Thank you Rohan sir for such a lovely experience on set. And Gibran doing the music is always I know that it's a huge asset. Thank you for being a part of our film and making it a story that people are going to love and relate to. Leo sir, who's at the edit, thank you so much sir. Thank you. Especially horror comedy பண்ணுறது, பிகாஸ் நிறைய ஹாரர் காமெடிஸ் ஆல்ரெடி வந்திருக்கு தமிழ் சினிமாவில். ஸோ ஐ வாஸ் a little skeptical if I should do this or not, but I think the faith of just the sheer film அவ்வளோ நல்லா இருந்துச்சு. I felt like doing it, so I went for it. And yeah, it's been a really really fun experience for me. Thank you for this experience, and thank you everyone. See you. பட் இந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் பிரசாத் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன் டைரெக்ஷன். படித்து முடிச்சது 2008. 11 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே ஒரு ப்ரெஸ் மீட், என்னோடய முதல் ப்ரெஸ் மீட். ஆக்சுவலாக எல்லாரையும் ஒன்றா சந்திக்கிறது, அதே கண்களுக்கு எல்லாரையும் தனித்தனியாக சந்தித்தோம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பெரிய ப்ரெஸ் மீட்டில் இதுதான் முதல் தடவை உங்களை சந்திக்கிறேன். அதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ். ஸோ ரைட்டர் சொன்ன மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக அதே கண்களுக்கு அப்புறமா வேறு ஒரு கதை தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கதையோட ஐடியா பிடிச்சி போய் ப்ரொடியூசர் என்ன சைன் பண்ணியிருந்தார். வி ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கிரிப்ட். அந்த டைமில் சுதன் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த ஆனந்த பிரம்மா அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் பெட்ரோமேக்ஸ். ஆனந்த பிரம்மா தெலுங்கு படம் பார்த்த உடனே ஒரு செம்ம ஃபன் ஃபில்டு ஜாலியான ஒரு படம். அண்ட் ஹாரர் காமெடின்ற டெம்ப்ளேட் இருந்தாலும் எவ்ரி கேரக்டர் இந்த ஃபிலிம் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லா கேரக்டருமே இந்த படத்தை ட்ரைவ் பண்ணும். ஸோ அதில் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிற 4 பேர், முனிஷ்காந்த் சார், காளி வெங்கட் சார், TSK அண்ட் சத்யன் சார், இவங்க எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் ட்ரைட் இருக்கும். இவங்க எல்லாரையும் கதையை புஷ் பண்ணுவாங்க. யோகி பாபு சாரும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவரும் ஸ்டோரியை ஒரு பாயிண்டில் புஷ் பண்ணுவார். அண்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா ஒருங்கிணைச்சு இருக்கிறதா தமன்னா மேமோட கேரக்டர். இது ஒரு ஹாரர் காமெடியாக இருந்தாலும் இது அண்டர்லைனில் ஒரு ஃபேமிலி வேல்யூஸை ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு படம். அந்த இமோஷனல் ஆங்கிள் படத்தில் இருக்குது. அது நல்லா சொல்லியிருக்கோம். என்ன ஒரு ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் என்ன, பேரண்ட்ஸ் அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தையும் ஆழமாக சொல்லியிருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக நிறைய பேரை மறப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரொடியூசர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச என்னோட நண்பன் திரு சந்தோஷ்குமார் ஃப்ரம் திங் மியூசிக், அவருக்கு நன்றி. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்த லியோ ஜான் பால், என்னோட ஃப்ரெண்ட். ஸோ ஹீஸ் டன் அபவுட் 20 ஃபிலிம்ஸ். பட் நாங்கள் காலேஜ் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 minute PSA ஆட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டில் இட்ஸ் கண்டினியூவிங். ஸோ அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஜிப்ரான் சார் சொன்ன மாதிரி எவ்ரி டிபார்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணி தான் அவர் படத்தை எடிட் பண்ணுவார். மியூசிக்காக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும். ஸோ ஒரு ரிதமில் படம் இருக்கணும். அண்ட் படத்தோட லென்த் ஒரு ஃப்ரேம் கூட ஜாஸ்தி ஆகக்கூடாது, ஒரு செகண்ட் கூட ஜாஸ்தி ஆகக்கூடாது அப்படின்றது ரொம்ப கவனமாக இருப்பார். அந்த என்கேஜ்மெண்ட் கோஷன்ட்
கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்றதுலையும் ரொம்ப கவனமாக இருப்பார். அதனால தான் இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூவோட பார்க்கக்கூடிய ஒரு படம். அண்ட் எஸ், நடிகர்கள் பிரேம் சார். எனக்கு பிரேம் சாரை வந்து அந்த டான்ஸ் ஷோ, விஜய் டிவியில் இந்த டான்ஸ் ஷோலேருந்தே வந்து நான் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்போயே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது அவர் நடிக்க வைக்கணும் அப்படின்லாம் ஆசை. பட் அப்ரோச் பண்ணுறதுக்கே ஓகே அவர் கொஞ்சம் பெரிய லெவலில் இருப்பார், வி ஓன்ட் ஹேவ் த பட்ஜெட்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் அப்ரோச் பண்ணாமல் விட்ட லிஸ்ட்டில் இருந்தவர் தான் பிரேம் சார். ஃபைனலி ஐ காட் டு ஒர்க் வித் இம் இன் திஸ் ஃபிலிம். ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் இம். கேஎஸ்ஜி வெங்கடேஷ் சார், எல்லாரும் சொல்லிட்டாங்க டபுள் கால் ஷீட்ஸ் அது இதுன்னு சொல்லி, அவரெல்லாம் போட்டு நாங்கள் பயங்கரமாக படுத்தி எடுத்திருக்கோம். அவர் பாவம் வந்து டேய் நான் மாத்திரை போடணுண்டா என்னடா பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட விடாமல் படுத்திட்டு இருப்போம். அவர் படுத்து மாத்திரையெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருப்பார். ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்லீப்பில் இருக்கும்போது எழுந்து வந்து சார் பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு மிரட்டிலாம் வேலை வாங்கியிருக்கோம். தேங்க்யூ சார், சாரி ஃபார் ட்ரபிளிங் யூ ஸோ மச். அண்ட் மோனிகா, பேபி மோனிகா, அண்ட் ஷீ டெய்லி வந்துட்டு அவள் செட்டுக்கு வந்த உடனே வந்து அவள் விஷ் பண்ணும்போதே வந்து ஒரு எனர்ஜி வந்துடும். அவ்வளோ சியர்ஃபுல்லாக வந்துட்டு எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணி வந்து விஷ் பண்ணுவாள். அண்ட் அவளுக்கும் அவங்களோட அம்மா ஹூ வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் த்ரூ த ஃபிலிம். அவங்களால குழந்தை வந்து அவ்வளோ நாங்கள் போட்டு டார்ச்சர் பண்ணாலும் இந்த மணி நேரத்துக்கு காலையில் 6 மணி வரைக்கும்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். சில நாள் தூங்கி எழுஞ்சிட்டு இருப்பா, இருந்தாலும் வந்து நடி அப்படின்னோடனே டக்குன்னு அலர்ட் ஆகிட்டு ஷில் கிவ் ஹர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுக்கெலாம் எந்த மவுசொலிப்பும் இல்லாமல் எங்களை எதுவும் திட்டாமல், ஹோப்ஃபுல்லி திட்டல நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். பே கிருஷ்ணன் சார், அவரையும் போட்டு படுத்தியாச்சு. பேசிக்கலி கொஞ்சம் சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாரையும் போட்டு நாங்கள் ரொம்ப வாட்டி வளைச்சிருக்கோம் இந்த படத்தில், மன்னிக்கவும். பட் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இங்கே இல்லை ஸ்ரீஜா ரவி மேம் வந்து அவங்க ஷீஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபிலிம். அவங்க இன்றைக்கி இல்லை, அவங்க கொச்சினில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க படத்தில். ஷில் பி அப்ரிஷியேட்டட் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். அண்ட் டெக்னீஷியன்ஸ் டானி ரேமண்ட், அவர் வந்து இதுக்கு முன்னாடி அச்சம் என்பது மடமைடா ஷூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் ஹி டஸ் அ லாட் ஆஃப் ஆட்ஸ். ஸோ இந்த படத்தோட லுக் அண்ட் ஃபீலுக்கு வந்து முக்கிய காரணம் டானி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி டுக் அ கான்ஷியஸ் கால். எல்லா ஹாரர் காமெடிஸ் மாதிரியும் அந்த ஹாரர் எலிமெண்ட் இருக்கும்போது ஒரு டார்க்காக இருக்கிற மாதிரி இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம். லெட்ஸ் கீப் இட் ப்ளசன்ட். ஹாரர் காமெடின்னு இறங்கியாச்சு, அது ஒரு ஜனரஞ்சகமான படமாக பண்ணணுன்னு இறங்கியாச்சு. ஸோ கலர்ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு வந்து ஒத்துழைச்ச வினோத் ராஜ்குமார் ஆர்ட் டைரக்டர், ஸோ மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணது லுக் அண்ட் ஃபீலுக்கு. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் பினிதா ஷாம்தசானி அவங்க, அண்ட் தமன்னா மேமுக்கு டிசைன் பண்ண நிஷ்கா லல்லா, இவங்கெல்லாம் கோர் டீம் இந்த லுக் ஆஃப் த ஃபிலிமுக்கு. ஸோ லாட் ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஒரு 5 மாதம் பண்ணிட்டு தான், ரீமேக் படம்னாலும் 5 மாதம் பண்ணிட்டு தான் இறங்கணும். குட்டி குட்டி சேஞ்சஸ் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ் டு அடாப்ட் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கு. அந்த தமிழ் ஹியூமர் ஒர்க் ஆகணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்கு. அண்ட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் முனிஷ் சார், காளி வெங்கட் சார், டிஎஸ்கே அண்ட் சத்யன் சார் இந்த ஸ்பாட் ஆல்சோ, அதுவும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் மைம் கோபி சார் வந்துட்டு அவருக்கு ஒரு வைப் இருக்குது. அவர் வந்து உள்ளே வந்த உடனேவே ஒரு எனர்ஜி சேனலைஸ் பண்ணி விட்டுருவார். அண்ட் அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அவர் வந்த உடனே அந்த தம்பியான்னு கூப்பிட்றதுலேயே நமக்கு வந்து பயங்கர எனர்ஜி வந்துடும். ஸோ அவரோட ஒர்க் பண்ணலையும் ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் தமன்னா மேம், ஸோ அவங்களோட ஸ்கெட்யூலுக்கு முன்னாடியே வந்து வி வர் ஷூட்டிங் டே அண்ட் நைட் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஈவன் மோர் டென்ஸ்ட். அவங்க வரும்போது அவங்களோட சீன்ஸை வந்து கரெக்டாக எடுக்கணும், அந்த எனர்ஜிஸ்லாம் நமக்கு இருக்குமா, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுல ஒரு சின்ன தயக்கமும் பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஷீ ஸ்டெப்ட் இன், த என்டையர் செட் became calm and ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி கோஆப்ரேட்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். அண்ட் அவங்களோட குட்டி இன்புட்ஸ் when we were shooting also really helped us make this film even better. இவங்களெல்லாம் தாண்டி தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் ஃபார் அஸ். அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி சின்ன கேரக்டர்ஸில் வந்து நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ மைட் நாட் நேம் தெம், ஐம் ஸோ சாரி. பட் எல்லாரோட கேரக்டருமே வெளில தெரியும். ஈவன் இஃப் தேவ் டன் ஒன் சீன் இந்த ஃபிலிம், அவங்க வந்து வெளியில் தெரிகிற மாதிரியான அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல் சீனாக தான் அந்த சீன்ஸ் இருக்கும். அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்ஷன் டீம். நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, இங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்க உழைப்பை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. பிகாஸ் இது வந்து நான் மட்டும் இந்த படத்தை பண்ணலை. தட்ஸ் வை ஐ டோன்ட் மென்ஷன் ஏடிஸ் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன். கிரெடிட்ஸ்லையும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் போட மாட்டேன். டிரெக்ஷன் டீம் தான். வி ஆல் ஒர்க் டுகெதர். இட்ஸ் வெரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் வி டூ டுகெதர்.
ஆல் ஆஃப் அஸ் நோ வாட் we are doing. நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணால் கூட வந்து நீங்கள் இந்த ஷாட் எடுக்காமல் விட்டுட்டீங்க, நீங்கள் இங்கே தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இமோஷன் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி போயிருப்பேன். ஸோ நான் மிஸ் பண்ணாலும் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து எல்லா பசங்களும் இருப்பாங்க. they'll come and tell me. So thank you Ram, Vinod, Ramnath, who is not here today. He is busy, he is more busy than anybody else. அவர் வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நோ he shooting for one Madhavan film in Cochin. ஸோ அவர் அண்ட் மணிகண்டன் அண்ட் ரிச்சி எஸ் ரிச்சி அண்ட் ஒரு இன்டர்ன் பையனும் இருந்தால் அவனையும் போட்டு படுத்தி வச்சு கார்த்தி. ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஜிப்ரான் சார், நான் மேடைனால ஜிப்ரான் சார்ன்னு சொல்கிறேன், பட் ஜிப்ரான் காரு தான் நான் வந்து அட்ரஸ் பண்ணிகிட்ருப்போம். ரொம்ப படுத்திட்டு அவரை போட்டு அவர் வந்து சாஹோ வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. நான் வேணுன்ட்டே அவர் வெறுப்பேற்றுவேன், எப்போ எனக்கு ஃபஸ்ட் ரீலில் தரீங்க, எப்போ எனக்கு பாட்டை கொடுக்குறேன். அவர் வந்து சொல்லவும் முடியாது என்கிட்ட நான் சாவில் ஒர்க் பண்ணிப்பேன். நான் தெரிஞ்சுக்கிட்டே வேண்ட்டு அவர் வெறுப்பேற்றுவேன். அவர் வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன், நான் தான் இங்கே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வச்சுட்டு பாடுபட்டுருக்கேன், இப்போ வந்து கேட்குறேன்ற மாதிரி அவர் பண்ணிகிட்ருப்பாரு. பட் he'll never show his pressure on me. பட் நான் வந்து படுத்தி அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்குவேன். அண்ட் இட்ஸ் given a wonderful song மலரது புதுநாளின்னு சொல்லி. லிரிக்ஸ் அனுராதா, அதே கண்களில் வந்து தந்திரா எழுதுனவங்க. she cannot join us because she works out of the US. ஸோ எல்லாமே வந்து லிரிக்ஸ் ஆர் த்ரூ வாட்ஸ்அப். ஸோ இங்கேருந்து டியூன் அனுப்பிச்சு அவங்க எழுதி அனுப்பிச்சு இப்படி தான் வந்து ஒர்க் ஃப்ளோவே இருக்கும். ஸோ அந்த பாடலுக்கு நன்றி. தேங்க்யூ அனுராதா. அண்ட் வண்டர்ஃபுல் பிஜிஎம் கொடுத்துருக்காரு. லைக்வைஸ் லைக் ஜிப்ரான் said, it's come out really well because எடிட் பேட்டர்னையும் அவரோட பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ட்வீக் பண்ணி படத்தை வந்து ஒரு அழகான ஒரு ரிதமில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ், லைக் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட், ஆர்ட் டைரக்டர், ஆல் தீஸ் பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஃபிலிம். வேறு சவுண்ட் டிசைன் சிங் சினிமா சச்சின் அண்ட் ஹரிஹரன். அண்ட் மிக்ஸ் வந்து கண்ணன் கண்பத் சார் பண்ணியிருக்காரு ஏஎம் ஸ்டுடியோஸ்லேருந்து. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹாரர் ஆஸ்பெக்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சவுண்ட். ஸோ ஃபைனல் காப்பி பார்க்கும்போது தான் எங்களுக்கே அந்த ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை முதல்ல உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வச்சு முதல்ல கொண்டு வந்து சேர்த்த போஸ்டர் டிசைனர் சந்துரு இஸ் அ ஃபேபுலஸ் ஜாப். அவருக்கு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு 2 நாள் முன்னாடி தான் அவரை வந்து காண்டாக்டே பண்ணோம். அவசரமாக ஹி டிட் ஸ்கெச்சஸ், இந்த மாதிரி கான்செப்டில் இந்த மாதிரி ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹி கேவ் அஸ் அன் ஐடியா. ஸோ அவருக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு இருந்தும் அவசரமாக எங்களுக்கு கான்செப்ட்ஸ் கொடுத்தாரு. அண்ட் வி ஷாட் த நெக்ஸ்ட் டே வித் ஆல் தோஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் த போஸ்டர்ஸ் ஹவ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துக்கு பெட்ரோமேக்ஸ் அப்படின்னு எதுக்கு டைட்டில் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரும். பெட்ரோமேக்ஸ் இது ஒரு ஹாரர் காமெடி அப்படின்றதுனால ஒரு லைட்டர் வெயின்லேயும் ஒரு டைட்டில் தேவைப்பட்டுச்சு, ஒரு கேட்சியாக இருக்கணும். ஸோ பெட்ரோமேக்ஸ் லைட்டு தான் வேணுமான்ற அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து யாருனாலையும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி கொடுத்துருக்காரு கவுண்டமணி சார். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷன் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபார் couple of years now. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேயாவது இடத்துல யூஸ் பண்ணி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கான ரைட் ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ அந்த லைட்டர் வெயினில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பெட்ரோமேக்ஸ். அண்ட் தெர் இஸ் நோ லைஃப் விதவுட் லைட், அதனாலையும் அந்த ஒரு மீனிங்கும் அந்த படத்தில் இருக்குது. இட் டாக்ஸ் அபவுட் லைஃப் அண்ட் சோல் அண்ட் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வென் வி லிவ் அண்ட் ஃபைட்டிங் ஆர் இன்னர் டெமென்ஸ். ஸோ அந்த விஷயமும் இருக்கிறதுனால தான் பெட்ரோமேக்ஸ்ன்ற டைட்டில். அண்ட் I don't know whom else I'm missing, but yes, my writer, அவரை முதல்ல மேடைக்கு அழைச்சி பேச வச்சு மரியாதை பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த தருணத்தில் வந்து போன படத்தில் ஒர்க் பண்ண ரைட்டர் முகில், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் என்னோட ஒர்க் பண்ணேன். போன படத்தில் ரைட்டருக்கு வந்து கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கல. நானும் அவரும் தான் வந்து அதே கண்களை வந்து எழுதினோம். 2 பேரும் இணைந்து தான் எழுதினோம். அந்த படம் வந்து 2 லாங்குவேஜில் ரீமேக் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ முகில் அண்ட் தேங்க்யூ ஜிஆர் சுரேந்திரநாத் சார். எழுத்தாளர்களுக்கு வந்து கொஞ்சமாக தமிழ் சினிமாவில் வந்து இப்போது அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன அசுரன் வரைக்கும் வந்து ஒரு நாவல்லேருந்து அடாப்ட் பண்ணி படம் பண்ணியிருக்கோம். அதோட ஆழம் என்னன்றது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் தெரியுது. ஸோ லெட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் ரைட்டர்ஸ், லெட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் குட் சினிமா. தேங்க்யூ. we've given our best. Though it's a remake, we've given our best and we've adapted the film quite well for Tamil audience. Thank you so much for everyone who came here. Thank you. வணக்கம். அடுத்ததாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கேரக்டர் காளி கேரக்டர் தான் எனக்கு டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார். அது என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் இணக்கமாக இருந்த கேரக்டர் அது. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்லிவிட்டு திடீர்னு இன்னொரு நாள் கூப்பிட்டு, இல்லை நீங்கள் இன்னொரு கேரக்டர் பண்ணுங்க. ஐயோ நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், அது எனக்கு இயல்பாகவே வரும் அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் இந்த சீனை பாருங்கள், அவன் அந்த தெலுங்கு படம் அந்த சீனை போட்டு பார்த்தாங்க, அது கொஞ்சம்
எனக்கு விட்டு போக மனசு இல்லாமல் தான் சரி அதை விட இது கொஞ்சம் சிம்பத்தி இது பண்ணுற மாதிரி இருந்தது. சரிங்க சார் அப்படின்னேன். ஆனால் அதை பக்காவாக பின்னி எடுத்திருக்கேன் அப்படியே காளி சார். இந்த டீம் நான் உண்மையில் சொல்கிறேன், குண்டாஸ்பட்டியில் நான் ஒர்க் பண்ணேன் ஒரு 57 நாள். அதே பாசிட்டிவான எனர்ஜி இந்த டீம்கிட்ட இருந்தது. கண்டிப்பாக அந்த மாதிரி படம் நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிமிக்ரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை அண்ணன்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேடைக்கு இது இந்த மாதிரி ஒரு தருணம் வந்து எதிர்பார்த்து ஒரு 13 வருஷம் நான் காத்திருந்தேன். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 16 வயசில் அசத்த போதையான்னு ஒரு ஷோவில் வந்து மெமிக்ரி பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒவ்வொரு லான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பேன், சில டைம் வெளில இருப்பேன். இந்த மேடையில் ஸ்டேஜில் வந்து பேசணுன்றதுக்கான வெளியில் போய் பாத்ரூமில் போய் பேசி பார்ப்பேன், நான் எப்படி பேசியிருந்தேன் எப்படி இருப்பேன் அப்படின்னு. ஸோ அதை நினைவாக்குனதுக்கு தேங்க்ஸ் ரோகின் சார், பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இங்கேருந்து நம்ம இப்போ அந்த பிரசாத் லேப் வர்றதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. ஆனால் இந்த மேடைக்கு வர்றதுக்கு எனக்கு 13 வருஷம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், அதுக்கு பெரிய பெரிய நன்றி. ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நடுவில் வந்து நிறைய சேனல்ஸில் நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன். பேசிக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றனால நிறைய சேனல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய படங்கள் கூட நான் ஒரு 6-7 படங்கள் பண்ணேன் நான். லைக் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பெருசாக ஒரு பிரேக் கிடைக்காமலே இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் கலக்கப்போகுது யார் போன சீசனில் திரும்ப கண்டஸ்டண்ட்டாக கலந்துட்டு டைட்டில் வின் பண்ணேன் அசாரோட சேர்ந்து. அதுக்கப்புறம் கிடைச்ச படம் தான் எனக்கு வந்து பெட்டர் மார்க்ஸ் வந்து என் லைஃப்லேயே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு படம். பெரிய தேங்க்ஸ். நான் முதல் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் ரோகின் பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஏன்னா நிறைய காஸ்டிங் பண்ணியிருக்கலாம், ஒரு பெரிய காஸ்டிங் பண்ணியிருக்கலாம். வேறு யாராவது இந்த கேரக்டருக்கு பர்டிகுலராக ஒரு சினிமா மேலே ஒரு பேஷனாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது எனக்கு நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணார். ஸோ பண்ணும்போதே ஒரு இந்த பாசிட்டிவிட்டி அவர் வந்து சொன்னார், நல்லா வரும் பிரதர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த 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 கான்ஃபிடென்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ஸ்பெஷலாக ப்ரொடியூசர் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதே கண்கள் உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது ஒரு சின்ன படம். அண்ட் ரோஹின் அப்ரிஷியேட் பண்ணதுக்கும் அண்ட் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கான டைம் கிடைக்கல, அது இப்போ கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹின் நானும் அதே கண்கள்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நானும் ரோஹினை நிறையா டார்ச்சர் பண்ணிட்டேன். ஏன்னா சாஹோ ஒர்க்கில் இருந்தேன். ஸோ அப்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்போது இதுவும் வந்துச்சு. அண்ட் பட் ரோஹின் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால ஹி வாஸ் லைக் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். ஆக்சுவலி அப்படி தான் சொல்லணும். அண்ட் தேங்க்ஸ் ரோஹின். அண்ட் அவரோட மியூசிக் டேஸ்ட் அண்ட் எப்போவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஏன்னா டேரக்டர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது கரெக்டாக கியூ அதுக்கேற்ற மாதிரி வைக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லியோ ஆக்சுவலி பிகாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மெயினாக நல்லா தெரியறதுக்கு எடிட்டர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். பட் மியூசிக் லவுடாக இருக்கிறனால ஆக்சுவலி நாங்கள் ஸ்கோர் பண்ணிவிடுவோம். பட் லியோக்கு இன்னும் மியூசிக் சென்ஸ் ரொம்ப நல்ல சென்ஸ் இருக்கும். அதே கண்களையும் அதே தான் பண்ணார், இந்த படத்துலையும் அதே தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி மியூசிக் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடிட்க்கு திரும்ப எடிட் போயிட்டு அண்ட் மியூசிக்கை மேட்ச் பண்ணுவார். ஸோ அதனால தான் ஆக்சுவலி மியூசிக் இன்னும் என்ஹான்ஸ் ஆகுது. அதனால் லைக் ஆக்சுவலி லியோ தான் இந்த கிரெடிட்க்கு. பட் கண்டிப்பாக ஐ ஷுட் தேங்க் ஹிம். அண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈவன் அந்த எங்கள் குட்டி மேடம் பொறுத்த எல்லாம் ராட்சசன் டீம் தான். பட் இது அப்படியே எனக்கு எப்போவுமே ஒரு ஒரு பேய் படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. பட் இது ஒரு காமெடி பேய். ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து மூளையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தமன்னா அவங்க மெயின் பிகாஸ் சாய்ரா பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சோகமாக சொன்னாங்க, என்ன பாவம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் சொன்னேன், இல்லைம்மா பெட்டர் மார்க்ஸ் வருது, ஸோ ரொம்ப கலகலன்னு இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபன் ஃபில்டு ஃபில்ம். அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் again, they were like really support. Thanks a lot and thank you Rohin. நிறைய பாராட்டு கிடைச்சதில்லை எனக்கு, நிறைய பேர் என்னை பாராட்டினது இல்லை. நான் அதுக்காக ரொம்ப ஏங்கியிருக்கேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொடியூசர் கை கொடுத்து ஹக் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கீங்க பிரதர், வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு பெரிய பெரிய தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் எல்லாமே என்னோடய சீனியர்ஸ். முனிஷ்காந்த் அண்ணன் இல்லைண்ணா ஏண்ணே இல்லை நடிப்பில் முனிஷ்காந்த் அண்ணன் வந்தால் முடிச்சு ஒரு ஷார்ட் முடிச்ச உடனே தலைவர் ரொம்ப நல்லா வந்திருக்க தலைவரை, சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்க தலைவரை,
ஃபோன் பண்ண கூட நேற்று சொன்னார், வேறு லெவலில் படிக்க தலைவரே, நல்லா பண்ணியிருக்கீங்க, அதுவும் சூப்பராக இருக்குது தலைவரே. அவரும் நம்ம காளி அண்ணன் வந்தாங்கன்னா அது கலகலப்பாக இருக்கும் செட்டு. அது பண்ணலாம் தலைவரே, ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே. தலைவரே அந்த பாம்பு மட்டும் படிக்கிற தலைவரே, அது மட்டும் பண்ணி தலைவரே. அந்த அந்த டைமிங் சென்ஸு, அவங்க கூட ஒர்க் பண்ணது கோபி அண்ணன், சத்யர் அண்ணன் தலைவரே. அது அது நம்ம பண்ணிப்போம் தலைவரே. ஆமாம் குரு, நல்லா இருக்கும். அந்த ஃப்ளூட்டை வச்சு நம்ம வாட்சோம்னா நல்லா இருக்கும். அந்த காதில் மாட்டிட்டு எடுக்கலாம். ஆனால் இல்லைக்கு போல இருக்கு. அவன் கரெக்டுங்க, மாட்டிடுது இப்போ அவன் கரெக்டு. இது மாதிரி நிறைய நிறைய பேர், ஏன்னா நான் ரொம்ப ரசித்த முகங்கள் எல்லாமே நான் உள்ளே வந்தோடனே அணைச்சிக்கிட்டாங்க. தம்பி தம்பி தம்பின்ட்டு கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்தது, ரொம்ப சௌகரியமாக இருந்தது. டைலாக் ஏன்னா படன்னு இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ்மே சரி, நாங்கள் கூட கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுப்போம். சுத்தமாக அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ், கைத்தட்டல் பெருசாக கொடுத்துடலாம். எல்லாருமே ஃப்யூச்சர் டைரக்டர்ஸ் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு மைம் கோபி அண்ணன், பிரேமனெல்லாம் நான்லாம் ரொம்ப ரசித்த ஒரு அண்ணன். இன்றைக்கி அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. கோபி அண்ணனும், தம்பியா ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பியா, பண்ணிக்கலாம் தம்பியா, ஆமாம் தம்பியா, ஆங்க தம்பியா அப்படின்ட்டு அந்த பாசம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஸ்பெஷலாக தமன்னா மேம், நான் ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபேன் அண்டு ரொம்ப டவுன் டு எர்த். காரணம் என்னென்னா, நான் முத நாள் வந்து எல்லாருமே பேசுகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி, நானே கொஞ்சம் ரொம்ப கூச்சப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் போய் பேசும்போது லைக் அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, ஹாய் சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட் அசாருக்கு பர்த்டே ஒன்று இருந்தது. பர்த்டே அன்றைக்கி அவங்கள்ட்ட வந்து, மேம் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, உங்கள் பைத்தியம் மேம், அவன் வீடு ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோ தான் ஒட்டி வச்சுருப்பான் அப்படின்னோடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 மினிட்ஸ் அவனுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த டவுன் டு எர்த் வந்து தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன போகும்போது ஒரு செல்ஃபி எடுக்கல இந்த தடவை, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி இருக்கும், பரவாயில்ல. அண்ட் ஸ்பெஷலாக ரெண்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் எடுத்துக்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், ரொம்ப சாரி. ஒரு டக்குன்னு 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னோட தம்பிக்கு நான் சொல்கிறேன், என்னோட பிரதர், அவர் பேர் விக்கி. ஸோ அவர் வந்து அவரும் படங்கள் தான் பண்ணிகிட்ருக்காரு, ஹீஸ் அ மாடல். ஏன் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ரொம்ப ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். என்னென்னா, அப்பா கொஞ்சம் ரொம்ப முடியாமல் சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. நான் இந்த படம் வர முடியுமான்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி டீம்கிட்ட சொல்லிடலாம், ஏன்னா இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. 13 வருஷம் நான் காத்திருந்தேன் இந்த வாய்ப்புக்காக. ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில், ஏன்னா நான் தான் பார்த்தாகணும். பட் என்னோடய பிரதர் வந்து என்னென்னா, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அப்பா அப்படி இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அந்த 2 நாள் என்னை பார்த்துக்கிட்டதும் சரி, அந்த த்ரூ அவுட் இந்த 20 நாள் நான் அந்த படம் நடித்ததுமே கஷ்டம் எடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் இந்த டீமோட எனர்ஜி, அந்த கான்ஃபிடென்ஸ் அதை அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன், டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈகர் டு சீன் மை பர்ஃபார்மன்ஸ் இன் பிக் ஸ்க்ரீன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. சப்போர்ட் பெருசாக நீங்கள் பண்ணணும், ஏன்னா இந்த படம் நல்ல ஒரு குவாலிட்டியான படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப டைம் எடுத்ததுக்கு சாரி, யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தலைவர் ஸ்டைலில் சொல்லுறதுனா, கண்ணுங்களை தான் சும்மா ட்ரெய்லர் தான்மா, இன்னும் மினி பிக்சர் பின்னால் இருக்குது. அக்டோபர் 14ஆம் தேதி கான்ஃபிடென்ட்டாக சொல்லு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். பெட்டர் மார்க்ஸ்னு பேரை கேட்டாலே சும்மா அத்துறதில்ல, கை தட்டினா மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஐயோ, என் வாய்ஸை தடவை மிமிக்ரியில் கேட்டது விட்டுது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா மிமிக்ரி. உங்கள் வாய்ஸ் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக எடுத்துட்டார். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. முதல்ல ப்ரொடியூசர்லேருந்து நன்றி சொல்லிடலாம். அவன் ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப நன்றி, எல்லா சம்பளமும் கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து ஏன்னா நிறையா படத்தில் இன்னும் பெண்டிங் இருக்குது, இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்களா, என்ன நடுவில் அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படத்துலேயும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாங்க. இப்போ கொஞ்ச நாளாக ரிலீஸ் இல்லை, நான் ஷூட்டிங் போயிட்டே தான் இருக்கேன், இல்லை கேப் இல்லாமல். ஒரு 15 படம் ரிலீஸுக்கு தேங்கிருச்சு. கல்யாணத்துக்கு பொண்ணு வாக்குதல் ஆரம்பித்து, கல்யாணம் முடிஞ்சு என் பையன் மறந்து அவனுக்கும் 1 வருஷம் பிறந்தநாள் வரப்போகுது. இன்னமும் அந்த படங்கள் இருக்குது, வந்துடும், எல்லாமே சூப்பர் படம். இந்த படம் வந்து அப்புறமா ரோஹின், அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க. அப்படி தானே கூப்பிட்டீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாலசரவன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், அதே கண்கள் நடிச்சதுலேருந்து. சரி, அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது வந்து அவர்கிட்டயே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கேட்கலாம், வாய்ப்பு கேட்டலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ரோல். எனக்கு அது சில ரோல் வந்து நம்ம நடிக்கும்போது நம்மளை அறியாமல் நடிப்பு வரும்.
அப்படி ஒரு ரோல் இந்த படத்தில் எனக்கு கொடுத்ததுக்காக சிரிக்கிறதா நீங்கள் இவங்க இருக்காங்களா பயங்கரமான ஆளுங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். நம்ம பழைய படத்துலலாம் நிறைய டைட்டில் கார்டில் நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் லிஸ்ட் பார்ப்போம். அப்புறமா பார்த்தா அவங்க படத்தில் வந்திருக்க படம் பண்ணியிருக்கேன் அப்படிங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் படம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற எல்லாருமே படம் பண்ணிடுவாங்க. பயங்கரமான டேலண்டர்ஸ், எல்லாம் கடின உழைப்பாளிகள் வேறு, நல்ல சென்சிபிளான ஒரு டீம். அப்புறம் வந்து ஜிப்ரான் சார், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி ராட்சசனில் ஒர்க் பண்ணதுனால அவரோட ஸ்கோர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வேறு நல்லா அவருக்கு தீனி போடுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அப்புறம் கூட நடித்த நடிகர்கள், எப்போ அந்த இவர் கூட நடிக்கிறதா ரொம்ப சிரமம். முனிஷ்காந்த், ஏன்னா நம்ம பழகிட்டே இருந்திருக்கோமா, அவர் சின்னதாக எதுவும் பண்ணாலும் நமக்கு சிரிப்பு வரும், இதை அடக்கிக்கிட்டே வர நடிக்கலாம். அதனால் அவர் ரொம்ப டஃப்பாக எனக்கு நான் ஃபீல் பண்ணுறதுன்னா அவர் தான். இந்த விஷயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி அவரோட பாடி லாங்குவேஜ் வேறு, நம்ம கொஞ்சம் ஒரு ஓரமாக. டிஎஸ்கே எல்லோரும் கூட சத்யன் சார் சொல்லி ஆகணும். வந்து டிஎஸ்கே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு அடிச்சிட்டு, சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் வந்து ஸ்பாட்டில் இருந்து பாப்பா சொல்லிடுச்சு, நிறைய விஷயம் போயிடுச்சு இங்கேருந்து சொல்லணும்னு நினச்சதெல்லாம். பாப்பா சொன்ன மாதிரி டபுள் கால் சீட்டு 6 மணிக்கு மேலே தான் முடிவே ஆகும், டபுள் கால் சீட்டு. அப்போ தலைவர் முகத்தை வந்து சர்ப்ரைஸாக கூப்பிட்டு சொல்லுவேன் போலீஸ்காரருக்கு, ஜி இன்னைக்கு நைட்டு போகுதா ஜி, என்ன ஜி ஜி டெய்லி நைட்டு என்ன ஜி அப்படிப்பாரு. ஏன்னா எனக்கு அவர் வாய்ஸ் பட்டு தான் பேச தெரியும். நன்றி எல்லாருக்கும். யாரையாவது அண்ணா பிரேம் பண்ணேன் ஒரு குரூப்பில் எல்லாம் சேர்த்து விட்ருக்காரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. அது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டுருந்தா பண்ணிச்சுங்க, ஏன்னா நேரம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறதுனால நன்றி. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் எனக்கு. அதே மெயினாக நான் ரசித்தது வந்து என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே பஞ்ச் ஆஃப் டேலண்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே. அதில் வந்து சில டப்பிங்கில் சில சீன்ஸ் பார்த்தேன், செம்ம சிரித்து வயிறு பண்ண போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு. ஸோ இவங்க எல்லோரும் குட்டி பொண்ணு எல்லோரும் சொன்ன மாதிரி ரவுண்ட் த கிளாக் தான் ஷூட்டிங். காலையில் யார் கூப்பிட்றாங்களோ இல்லை கரெக்டாக மேனேஜர் வந்துடுவார். சார் ரெடி சார், வண்டி ரெடி 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 வாங்க 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 வாங்கன்னுவார். கிளம்பி போவோம், திரும்பி வர டைம்லாம் நமக்கு தெரியாது. அப்படி வரும்போது சத்யன் சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அவர் சொல்லுவார், என்னங்க ஷூட்டிங் எப்போ முடியுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, பட் சீனுக்கு ஒத்து போயிடுது, நம்ம வந்து டல்லாக இருக்கிறோமா அது சீனுக்கு அப்படியே மர்ஜ் ஆகிடுது அப்படின்ட்டு. அப்புறம் மைம் கோபி அவரோட எனக்கு பழக வாய்ப்பு நிறைய கிடச்சிது. ஸோ நிறையா நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக பயங்கரமாலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அண்ட் அதில் பெரிய தேங்க்ஸ் வந்து எனக்கு டேனி சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து அவருக்கும் ரோஹினுக்கும் பயங்கர ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஏன்னா இந்த ஷாட் முடியும் போது அடுத்த ஷாட்டுக்கு லைட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. அண்ட் ஏடிஸ் எல்லாருமே, ராம், வினோத், மணிகண்டன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தான் உட்காரும், உடனே சார் ஷார்ட் ரெடி அப்படின்றவாங்க. ஸோ சாப்பிடலாம் பிரேக்கெல்லாம் கிடையாது எங்களுக்கு, அது பிரேக் நம்மளே எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் தமன்னா அவங்களோட நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி எப்படி இவங்க பழகுவாங்க, எப்படி என்ன ஏதுன்றது. பட் ஃப்ரம் த ஃபஸ்ட் டேலேருந்தே ரொம்ப இட் வாஸ் வெரி குட். ஸோ தேங்க்யூ. இட் வாஸ் அ கிரேட் ஆனர் டு ஆக்ட் வித் யூ. அண்ட் ஜிப்ரான் சொல்லவே வேண்டாம், அவர் எல்லாமே தூள் பண்ணிடுவார். ஸோ கிருஷ்ணன் சார் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு டீம். ஒரு 32 நாளில் அந்த படத்தை முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாகவே. ஸோ நம்பவே இல்லை, நான் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் தான் ரோஹின்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நாள் அப்படின்னா, 32 டேஸில் முடிச்சிட்டோம் பிரதர் அப்படின்னாரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஐ திங்க் போயிட்டு வந்த பிறகு எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு நினைக்கிறேன் ரோஹின். ஸோ இந்த படம் டெஃபினட்டாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நேம் வரணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி இந்த மேடையில் அமர்ந்ததுக்கு. எல்லாரை பற்றியும் பெருசாக சொல்லணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே நல்ல சிரிச்ச முகம், எப்பொழுதுமே எந்த வார்த்தையும் ரொம்ப பெருசாக பேச மாட்டாங்க, ஆனால் ரொம்ப அமைதியான மக்கள், ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு பெரிய மக்கள். அவங்கள வந்து நான் பார்க்குற ஒரு தருணம் கிடச்சிது. அது காரணம் குமாரண்ணா. இந்த படத்தில் நடிக்கிறது காரணமே குமாரண்ணன் தான். குமாரண்ணனுக்கு பெரிய நன்றி சொல்லணும், அண்ணா மொழி தான். அது மூலிமா இயக்குனர் தம்பி வந்து அவ்வளோ டேலண்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் பெருசாக கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வேண்டான்றது ரொம்ப நாசுக்காக சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப ஜாஸ்தி நடிக்காதீங்க, கொஞ்சம் போதும் அப்படின்வாங்க. இது போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, அப்போ நடிக்கவே தேவையில்லையே, இதுதான் தேவை அப்படின்வாங்க. அழகாக வேலை வாங்கக்கூடிய ஒரு பெரிய திறமைசாலி. உண்மையிலேயே மனசு கோணம் வேலை வாங்குவாங்க, அதில் பெரிய சந்தோஷம். என்ன எப்போதுமே அவர் ப்ரெஷரை வந்து அவருக்கு மட்டும் தான் வச்சுருப்பார், யாருமே த்ரோ பண்ணவே இல்லை.
தெரியும், டே நைட் ஷூட் போக தெரியும். நிறைய பேர் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலை வாங்க சொல்ல ரொம்ப அழகாக வேலை வாங்க. அது பெரிய வாழ்த்துக்கள். இந்த வெற்றி அனைத்தும் இயக்குனரை சாரும். அதில் பெரிய எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறமா அவங்களோட ஏடிஸ் தம்பிமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய சொல்லலாம். டே நைட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தர் உடம்பு சரியாக போச்சு அப்படின்னு, என்ன தம்பியா மாத்திரை எடுக்கலையா அப்படின்னு கேட்டவனே, இல்லைங்கண்ணா நான் சரியாயிடும், 2 நாள் சரியாயிடும், ஹாஸ்பிட்டல் போனீங்களா, போயிட்டு வந்துட்டேண்ணா அப்படி தான் அந்த ஃபீல்டு தான் இருந்தாங்க. அந்த தம்பி இப்போ நல்லா ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காஸ்டியூமர் இந்த தம்பி ஒருத்தர் இருக்கான், நடிகனாக போகிறான்னு நினைக்கிறேன். தாடிலாம் வளர்த்துருக்கான். நடிக்க தான் ஆசை. காஸ்டியூம் எங்களெல்லாம் பார்த்துருந்தேன். எங்களுக்கு வேர்த்து ஊற்றும் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி திருப்பி எங்களுக்காக பெரிய வேலை பார்த்துருக்கான் தம்பி. அவனுக்கு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். உண்மையிலே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான் தம்பி. இந்த டீமே சூப்பர் டீம். யாருக்கிட்டையும் எந்த ஈகோ கிடையாதுங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா தாங்க தெரியல தரையில் உட்காந்துருப்போம். அப்படியே ஜாலியாக இருப்போம். ஒரே ஒரு பயம்தான், மேமோட நடிக்க சொல்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது அப்படின்னு. அடிக்கிற சீனு அடிக்கணும். அடிக்கிறதுக்காக கேட்குறாங்க மேலே அடிக்கணுமான்னு. நான் வேணா சொல்கிறேன். அங்கே டேரக்டர் ஒன்று அடிக்கின்றாரு. கரெக்டாக கன்னத்தில் வைக்கின்றாங்க. நான் மேம் இஸ் ஓகே என்ன ப்ராப்ளம். அடிக்கவே இல்லை, தொடவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். பிளாக் அண்ட் டிவி மாதிரி இருந்தேன் நானும் நிற்க சொல்ல. அவ்வளோ கலராக இருந்தாங்க. அவங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. நாங்கள் என்ன மேக்கப் போட பக்கத்தில் நிற்க முடியாது, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா செம்ம பர்ஃபார்மர். தியேட்டர் ஆர்டிஸ்ட் கூடிய எல்லா விஷயமும் அந்த மைக்ரோ செகண்டில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க கூட நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம், பெருமகிழ்ச்சி உண்மையிலேயே. அதே மாதிரி பிரேம் சார், நான் டப்பிங் போக சொல்ல அவர்கிட்ட சொன்னேன், சார் செம்மையாக பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே, நல்ல சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சது, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஏன்னா பிரேம் சார் கூட நான் இதான் முதல் படம் ஒர்க் பண்ணுறது. மேன் மக்கள் கூட ஒர்க் பண்ண சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்லுவாங்களே. நாங்கள் நடிக்கணும் அவசியமே இல்லை. அவங்க நடிக்க சொல்ல பக்கத்தில் என்னாலே பார்த்துவாங்க. நடிகனா தெரியும், பெரிய நடிகனா தெரியும். அதுக்கான விஷயம் தான். பிரேம் சார் வந்து இந்த படத்தில் பெருசாக தெரிவாங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் காளி வெங்கட் தம்பியா, அப்புறம் நம்ம ராம்தாஸ் தம்பியா, சரவணன் தம்பியா, அப்புறம் சத்யன் சார், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். அது கூட நானும் இருந்திருப்பேன். பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே. இந்த படத்துக்கு முழுக்க எல்லா புகழும் இயக்குனரை மட்டுமே சாரும். வாழ்த்துக்கள். பெரும் மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் நடித்தவைக்கு யாரையாவது மறந்துருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Happy evening, everyone. Thanks for coming, present media. Without your support, we won't be here. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். நான் டிரெக்டர் அங்கிள் அப்புறமா எல்லா ஏடி அங்கிளுக்கும் தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மூவி ஃபுல்லாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இருக்குது. நாங்கள் டபுள் கால் ஷீட்ஸ் போனாலும் இன்னையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் போகும். ஆனால் மறுநாள் ஷூட் இருக்கும். அவங்க எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்கன்னே தெரியல. ஆனால் அவங்க திருப்பி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவங்களோட நாங்கள் அவங்க முன்னாடி ஷைன் ஆகுறோன்னா அதுக்கு பின்னாடி அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ் தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் அவங்க முன்னாடி ஷைன் ஆகுறோம். ஸோ தேங்க்யூ. குட்டி சொன்ன மாதிரி நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணாலும் எப்படி திருப்பி எனர்ஜியோட ஸ்பாட்டுக்கு வராங்கன்னே தெரியாது. நாளைக்கு இப்போ நைட் ஷூட்டிங் பண்ணிட்டு தான் வந்தீங்களா இல்லை நைஸாக போய் சொல்கிறீங்களான்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் டீம். ஸோ ஆல் ஏடிஸ் ஆல் ரியலி குட். ஸோ சூப்பர். எஸ்பெஷலி இந்த படத்தில் சொல்லணுன்னா, நான் பர்சனலாக தமன்னா மேடம்க்கு ஒரு பெரிய ஃபேன். ஆஸ் எ கோரியோகிராஃபராக அவங்களோட டான்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அவங்கள கிளாசிக்கல் ஆட வச்சது ஒரு பெரிய விஷயம். அவங்க வெஸ்டர்ன் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷலாக கிளாசிக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய ரோல் கிடைச்ச படம் அது. அதுக்கு திரு ரோஹின் டீமுக்கும் ஈகிளை ப்ரொடக்ஷன் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் அது சார் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அது வந்து காமெடி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அவங்க 4 பேரோட காமெடி பார்த்திங்கன்னா இன்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல் நன்றி ரோஹினுக்கு தான். இந்த படம் அவர் வழியாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு. இது அவரோட 2வது படம். அதை விட 13 வருஷம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். படமாக தான் இது 2வது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 hours 8 minutes தான். யூஸ்வலாக எல்லா ஹாரர் காமெடிலையும் இருக்கிறத விட ஒரு வித்தியாசமாக இதில் ஒரு 4 கேரக்டர்ஸ் இந்த ட்ரைலரில் வந்த மாதிரி எமோஷ்னலாக ஒருத்தர், ஒரு காது கேட்காத ஒருத்தர், அண்டு சினிமா பேய், இது மாதிரி 4 வித்தியாசமான கேரக்டர்ஸ். படம் ஃபுல்லாக அவங்களுடைய கேரக்டர் வச்சு தான் இந்த காமெடி. இந்த படம் ஒரு நல்ல எமோஷ்னல் கதையும் இருக்குது இந்த படத்தில். ஜிப்ரான் தான் இதில் ஹீரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்டு டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னர், சாலிட் என்டர்டெய்னர்.
தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதலில் என்னுடைய டைரக்டர், ப்ரொடியூசர் மற்றும் என் கூட நடித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். இதில் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, இவ்வளோ பெரிய டீமோடு நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நினச்சிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.